ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 11th மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 90க்கு 70 ப்ளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் வந்துடும். 70 மார்க் வந்துருமே, 20 மார்க் 1 மார்க்கு. ஸோ அந்த 20 1 மார்க்கை நீங்கள் 15 1 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் 80 கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1 மார்க் புக் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அந்த இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன் அதான் டாப் 5 மார்க் இருக்கு. எல்லா லெசனுக்கும் இருக்கிற டாப் 5 மார்க் இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. கம்பல்சரியா 7 பேர் அட்டன் பண்ண முடியும். இதுல கூட நான் சொல்ற லெசன்ஸ்லாம் முக்கியமா பார்த்துட்டு போங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 12th இதெல்லாம் கன்ஃபார்மா இருக்கும். ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல 1.2 கொடுத்துருப்போம். அது வந்து உங்களுக்கே தெரியும். அது வந்து வென் டயக்ராம் வச்சு போடுற மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் 1.10 இருக்கு. ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடுங்க. எக்ஸசைஸ் 1.1ல 10th சம்மு. எக்ஸசைஸ் 1.3ல ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வச்சு சம் இருக்கு. அதை பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ 1.2ல அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுங்க. சாப்டர் 2ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. 3 எக்ஸாம்பிள் இருக்கு. டைப் ஏ, டைப் பி, டைப் சின்னு சொல்லிட்டு அதோட 3 எக்ஸாம்பிள் அதோட எக்ஸசைஸ்ல இருக்குது. அப்புறம் 2வது லெசன்ல லாக் சம் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு போயிடுங்க. லாக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுத்துருக்கு, அதையும் பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் சாப்டர் 3ல நிறைய பேருக்கு டிக்னாமெட்ரி வராது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, சாப்டர் 3ல நெய்பர் ஃபார்முலா அப்படின்னு ஒரு தியரம் ஒன்று இருக்கு. அந்த தியரம் மட்டும் நீங்க ரிசல்ட்டை மட்டும் படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கேட்பாங்க. இல்லை ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் நேப்பியர் ஃபார்முலாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கா படிச்சுட்டு போங்க. 3rd லெசன்ல அது இம்பார்ட்டன்ட். நல்லா படிக்கிறவங்க 3rd லெசன்லயும் எனக்கு மார்க் வேணும் அப்படின்றவங்க 3rd லெசன் என்னால படிக்க முடியுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. 3rd லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறோம். சாப்டர் 4ல மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, 2வது லெசன் கன்ஃபார்மாக படிக்கணும். 4th ஃபர்ஸ்ட் இந்த 3 லெசன்ல நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கனாலே, இந்த 4 லெசன்ல இருக்கிற கொஸ்டின் படிச்சிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் மூணு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் 4 கொஸ்டினுக்கு தான் படிக்கணும். அதே மாதிரி சாப்டர் 2ல இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதுல இருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இது இங்க இருக்கு. ஸோ ஒரு வாட்டி பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் 5ல வந்து இந்த லார்ஜ் சம் 1/x² வந்து லார்ஜ் சம்னு சொல்லிட்டு ஒரு 15 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதோட எக்ஸசைஸை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் சாப்டர் 6 வந்து அதிகமாக எல்லா ஸ்கூல்லையும் நடத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, சாப்டர் 6 வந்து முடிஞ்சா படிங்க, ஓகேங்களா? இல்லைன்னா என்னோட கடுப்பு இந்த சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க, கன்ஃபார்மா வந்துடும். நெக்ஸ்ட் சாப்டர் 7. சாப்டர் 7ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 வந்து இருக்கிறதுலேயே முக்கியமான, ஏன்னா அடுத்த வருஷம் 12th நீங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லெசனாவே இந்த சாப்டர் 7 தான் படிக்க போறீங்க. அதோட பேசிக்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. மைனர், கோஃபேக்டர், ஃபேக்டர் தியரம், ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த ஃபேக்டர் தியரத்துலேருந்து கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் இருக்கு. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கு. ஒழுங்கா நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் சாப்டர் 8 வெக்டார் லெசனு. ஸோ வெக்டார் லெசன்ல தியரம் கேட்பாங்க. 8.3 8.1 ட்ரையாங்கல்ஸ் ஆர் மீடியன் ஆர் கன்கரண்ட் 10th ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்க. 8.1ல வந்து இன்டர்னல் டிவிஷனு அது இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு போயிடுங்க. கன்ஃபார்ம் 100% 90% தியரம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்கலன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் சாப்டர் 9ல ரிசல்ட். இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. சாப்டர் 9 ஃபுல்லா பார்க்கணும், டைம் இல்லை, ஓகேங்களா? ஃபுல்லா பார்க்கணும், அது பப்ளிக் பார்த்துக்கலாம். சாப்டர் 9 என்னால் பார்க்க முடியுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நான் உங்களுக்கு தரோம். ஸோ இதுதான் அந்த லிமிட் 9. ரிசல்ட் 9.1. லிமிட் θ → 0 sin θ/θ = 1, ஓகேங்களா? ஸோ இதை ப்ரூவ் பண்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது கம்பல்சரியா ஒரு 10 ஆஃப் எலியில கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றீங்க, போட்டுருங்க, ஓகேங்களா? 10 ஆஃப் எலியில 10 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ல போகணும். இதுவரையும் நடந்தது இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால பாத்துங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 10 11 12ஓட 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 10 பாருங்க. சாப்டர் 10ல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. 11.17. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ இதுதான், ஓகேங்களா? ஸோ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த 5 சம்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் சாப்டர் 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதையும் பார்த்துட்டு போயிடுங்க.
கொடுத்துருக்குது. சாப்டர் 12ல் வந்து ப்ராபபிலிட்டிக்கான லெசன்ஸ். ப்ராபபிலிட்டியில் என்ன லெசன்ஸ் முக்கியமாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேஸ் தேரம் லாஸ்ட் ஒரு எக்ஸசைஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 5 கொஸ்டின்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ் தேரம் பார்த்துட்டு போயிடுங்க. இது வரைக்கும் நான் 5 மார்க்லாம் படித்தா உங்களுக்கு 6 கொஸ்டின் இல்லை 5 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஸ் தேரம் 12th லெசன் பார்த்துங்க. 2, 1, 4, 3, 5 ஈஸி தான். ஸோ 5 பார்த்துட்டு போயிடுங்க. வேற 7, 8. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 லெசன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மார்க் வந்துடும். ஓகேங்களா? 5 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் பாருங்கள். ஓகேங்களா? 2 மார்க் 3 மார்க் இதில் கொடுத்துருக்கு. 2 மார்க் 3 மார்க் ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இல்லை எனக்கு பேஜ் தெரியல ஒழுங்கா அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போஸ்ட் அப்போவே பண்ணுறோம். இந்த பேஜஸ்லாம் போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 4ல் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 5, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6. ஏன் சாப்டர் 3 தரலனா நீங்கள் சாப்டர் 3 அவ்வளோ பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? அது கம்பல்சரியில் வரணும். வேணும்னா நீங்கள் கேளுங்க, கம்பல்சரி வேணான்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8க்கான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சாப்டர் 8 இது ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ ஓகே, சாப்டர் 8 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் 10, சாப்டர் 11, சாப்டர் 12ல் வந்து 12.4 ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேஸ் தேரத்துலேயே 5 மார்க்லேயே எல்லாமே இதுவாக இருந்துடும். ஸோ அதனால் நாங்கள் தரல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீலன் தமிழை ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ஓகேங்களா? உங்களால் தான் இப்போ 11th நாங்கள் கஷ்டப்பட்டு போடுறோம். 11th பசங்களுக்குலாம் நீங்களாம் ஷேர் பண்ணால் தான் அதிகமாக ஷேர் வர மாட்டேங்குது. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 100 கமெண்ட்ஸ் வர நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ 100 லைக்ஸ் வந்தால் உங்களுக்கு அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 5 மார்க் அப்படின்னு கொடுக்க போகிறோம். 10 5 மார்க் வச்சா ஒரு 3 5 மார்க் வரும். ஸோ அந்த 10 5 மார்க் வச்சா 3 5 மார்க் வர மாதிரி நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். ஸோ 100 லைக்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக வருதோ அவ்வளோ உங்களுக்கு தான் லாபம். ஓகேங்களா? சரி, பாய், டாட்டா.